வணக்கம் தாயகம். பொதுவா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக போவோம்? ஒரு நம்பிக்கையில தான் நம்ம போறோம். இல்ல, நமக்கு ஏதாவது வியாதி இருந்தா தான் போவோம். இல்ல, இதான் ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா ஒரு நம்பிக்கையில ஹாஸ்பிட்டல தேடி போறோம். நம்ம வியாதி எல்லாம் குணமாயிரும், நம்ம கிட்ட தேவையில்லாம காசெல்லாம் எடுக்க மாட்டாங்க, கரெக்டா அந்த ட்ரீட்மெண்ட்கான காசு மட்டும் தான் எடுப்பாங்க. அப்படி பெரும்பாலானவங்க என்ன செய்யறாது அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து ஒரு பதட்டத்துல போவோமா, அங்க போனோன்னு எல்லாம் பார்த்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்ன அப்புறம் நாங்க போயிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு போய் கொடுத்துடுவோம். பில் வரும் வரைக்கும் நாங்க அதை பத்தி யோசிக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு மண்டைக்குள்ள வந்து வியாதி தான் ஓடிட்டு இருக்கோம். அப்ப வந்து இந்த எவ்வளவு காசு வாங்க போறாங்க அப்படின்னு சொல்ல மாட்டோம், யோசிக்க மாட்டோம். அவங்க கேட்கிற காசை கொடுத்துட்டு வந்துடுவோம். இப்ப நம்ம பேசுறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பத்தியா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பத்தியா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பத்தி. ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காக நம்ம போனாலும் கூட அங்கேயும் எல்லா டெஸ்ட்டுமே ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே எடுக்க மாட்டாங்க இல்லையா? பிரைவேட்டா போயிட்டு லேப் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப எதுக்காக காலையிலேயே ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறோம்னு சொன்னா, ஸ்ரீலங்கால இதுதான் இப்ப டாக் ஆஃப் த டவுனா மாறி இருக்குன்னா, இதுக்கு முதல்ல சூப்பர் மார்க்கெட்ல தண்ணி பாட்டில்ஸ் விலை அதிகமா வித்தாங்க, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல நிர்ணயிக்கப்பட்ட விலையை தாண்டி தண்ணி பாட்டில்ஸ் அதிகமா வித்தாங்க, அதனால ஃபைன் அடிச்சாங்க, 5 லட்சம் ரூபாய் ஃபைன், 1 மில்லியன் ரூபாய் ஃபைன் அப்படிங்கறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த ரீசன்ட் டைம் அதை பத்தி தான் பெரிய பேசியிருந்தோம். ஆனா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் பத்தி அதிகமா பேசப்படுது. யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை, அந்த தனியார் மருத்துவமனையில அரசால நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துக்கு அதிகமாக அவங்க வந்து ஒரு பிளட் டெஸ்டுக்கு காசு வாங்கியிருக்காங்க. அந்த பிளட் டெஸ்டுக்கு 400 ரூபாய் தான் அவங்க எடுக்கணும். அந்த 400 ரூபாய்க்கு பதிலா 550 ரூபாய் அறவிட்டு இருக்காங்க. ஒரு 150 ரூபாய் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுக்கு முன்னுக்கு எத்தனை 150 ரூபாய் எடுத்தாங்கன்னு தெரியாலையா? ஜூலை 13ஆம் தேதி தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. உடனே அரெஸ்ட் பண்ணி வழக்கு தாக்கல் செஞ்சு இப்போ இந்த வாரத்திலேயே அதுக்கான ஃபைன் இதுதான் வழக்கினுடைய தீர்ப்புன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு ஃபைன் அடிக்கப்பட்ட தொகை 30 லட்சம். 30 லட்சம் அப்படி நம்ம ஷாக் ஆகுறோம் இல்லையா? நான் முதல்ல சொன்னதுதான், ஒரு 150 ரூபாய் 10 பேர் 100 பேர் 1000 பேர் சேர்ந்தா எவ்வளவு ஆகும்னு நமக்கு சொல்ல தெரியாது இல்லையா? ஏன்னா பிளட் டெஸ்ட் அப்படிங்கிறது இப்ப எல்லாருமே அடிக்கடி எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ இதனூடாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, யாழ்ப்பாணத்துல கந்தர்மடத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல இலங்கையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே இந்த மாதிரி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அளவுக்கு அதிகமான காசு யாருமே வசூலிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த 30 லட்சம் ரூபாய் ஃபைன் கூட. இதுவரைக்கும் நீங்க தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி அதீதமா காசு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா, அதுக்கு பிறகு நீங்க வந்து இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்ய முன்வரலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேஸ் இருக்கு இல்லையா, அதனால வந்து அதை வச்சு வாதாடலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, நுகர்வோராகிய நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ஒவ்வொரு மருத்துவ பரிசோதனைகளுக்கும் அரசால நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தொகை என்ற ஒரு விஷயம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அதை கட்டாயமா தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க கேட்கலாம், தைரியமா கேளுங்க. ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு எப்படி நர்சஸ் கிட்ட நம்ம பேசுறது, ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க பெரிய படிப்பு படிச்சவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்ம பண்ற முதலாவது தப்பு. அடுத்தது அவங்க ஏசுவாங்கன்னு. இதுல ஒரு இன்சிடென்ட் சொல்லிடலாம். நம்ம தெய்வல கணேஷ், அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருந்தாராம், மைனர் சர்ஜரிக்காக தான். ஈவினிங் 6க்கு போயிருக்காரு, மார்னிங் 8 மணிக்கு டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. ஆனா ஆபரேஷன் பண்றதுக்காக வர வேண்டிய டாக்டர் லேட் ஆகி 2 மணிக்கு தான் ஆபரேஷன் எல்லாம் நடந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல பில் கொடுத்திருக்காங்க 17,000 ரூபாய் ரூம் சார்ஜுக்குன்னு சொல்லி. இவர் கேட்டிருக்காரு எதுக்காகன்னு. இல்ல, நீங்க 2 மணி வரைக்கும் ரூம்ல இருந்திருக்கீங்க அப்படின்னு. நான் தான் 8 மணிக்கு ரூம டிஸ்சார்ஜ் பண்ணி வந்துட்டேனே, டாக்டர் டிலே ஆனதுக்கு நான் எப்படி பொறுப்பாக்க முடியும்னு அந்த இடத்துல பேசுனதால தானா அமௌண்ட் திருப்பி ரிவைஸ் பண்ணாங்களா? ஆமா, இந்த மாதிரி நீங்க பேசுறதுக்கு எந்த காரணம் கொண்டும் பயப்படக்கூடாதுன்றது முக்கியமான விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, அவங்க வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வந்து காசு வாங்குறாங்கன்னு சொன்னா, கட்டாயமா ரிசீட்டை வாங்கி எடுத்துக்கொள்ளுங்க. ரிசிப்ட வாங்குங்க. அதுதான் உங்களுக்கான ஒரு ஆதாரமே. ஒரு ஹாஸ்பிட்டல்ல, பிரைவேட் ஹாஸ்பிட்டலோ ஒரு லேப்லயோ ஒரு டெஸ்ட் எடுக்க போகும்போது அளவுக்கு அதிகமா காசு இவங்க எடுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அந்த ரிசிப்ட வச்சு நீங்க முறைப்பாடு மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவத்துக்கு நீங்க முகம் கொடுத்திருந்தீங்கன்னு சொன்னா, யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம தவிச்ச ஒருத்தரா இருந்தீங்கன்னா 1977 அப்படிங்கிற நம்பருக்கு போன் பண்ணி இது பற்றிய முறைப்பாடுகளையும் நீங்க மேற்கொள்ளலாம். அதாவது நீங்க வந்து முறைப்பாடு செய்யறதா இருந்தா உங்கள்ட்ட கட்டாயமா ஆதாரம் இருக்கணும். அதனால ஆதாரங்கள் எல்லாம் ரெடியா வச்சுக்கொண்டு உங்களுடைய முறைப்பாடுகளை மேற்கொள்ளுங்க. நிச்சயம் உங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்.
இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகும்போது நம்ம பேனிக் ஆகக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. நம்மளுடைய பதற்றம், பயம் இது எல்லாமே இன்னொருத்தருக்கு சாதகமா மாறுது இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல நோயின்னு சொல்லிட்டாங்க, நோய்க்கு நம்ம நோயில இருந்து நிவாரணம் பெறணும் அப்படிங்கறதுக்காக எவ்வளவு காசு கேட்டாலும் நம்ம கொடுத்துட்டு வருவோம் அப்படிங்கிற மைண்ட்ல இருந்து கொஞ்சம் நம்ம மாறிதான் ஆகணும். அதனால அவதானத்தோடு செயல்படுங்க. ஓகே, எங்களோட இணைந்திருந்த எல்லாருக்குமே நன்றி. அப்ப நாங்க மீண்டும் சந்திக்கிறோம். எந்த ஹாஸ்பிட்டலா இருக்கும்?